தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டை திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜபகர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குவாரியின் உரிமையாளர், அவரது மகன், மினி லாரி உரிமையாளர், ஓட்டுநர்கள் என 5 பேருக்கு நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் சிபிசிஐடி காவல் எடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 15 நாட்களுக்கு இந்த உத்தரவானது நீடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டையில் திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜபகர் அலி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 5 பேருக்கு நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ராதிகா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜபகர் அலி சட்டவிரோத கல்குவாரிகளுக்கும் கனிம வள கொள்ளைக்கும் எதிராக போராடி வந்த நிலையில அவர் கடந்த 17ஆம் தேதி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இதில் தொடர்புடைய குவாரி உரிமையாளர்கள் ராமையா, ராசு, அவரது மகன் சதீஷ், லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி ஓட்டுநர் காசிநாதன் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிப்ரவரி கடந்த 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 3ஆம் தேதி அவர்கள் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு 3 நாட்கள் சிபிசிஐடி காவல் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று 3 நாள் சிபிசிஐடி காவல் முடிக்கப்பட்டு இன்று மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்நிலையில சம்பந்தப்பட்ட 5 பேரும் 3 நாட்கள் சிபிசிஐடி காவல் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில 5 பேரையும் 15 நாட்கள், அதாவது வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் மீண்டும் சிறையில் அடைக்க நீதிபதி பாரதி உத்தரவிட்டுள்ளார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.